அதிமுக பொதுக்கூட்டங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு அரசு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இழிவாக பேசியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அரசு வழக்கறிஞர் சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மேலும் இது தொடர்பான வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி பூர்ணிமா இந்த வழக்கின் விசாரணையை வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஆந்திர மாநிலம் பீமாராவ் பாளையத்தில் ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை சார்பில் புலிகேட் லேக் வியூ ரெசார்ட்டை துறையின் அமைச்சர் ரோஜா திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர சுற்றுலாத்துறை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் அரசுக்கு வருவாயையும் வழங்கும் ஒரு அமைப்பு எனவும் இந்தியாவிலேயே சுற்றுலாத்துறையில் 3வது மாநிலமாக ஆந்திரா உள்ளதாகவும் பெருமிதம் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மத்திய பாஜக அரசின் அவல நிலையை எடுத்துரைக்கும் வகையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், காந்தியின் கொள்கைகளை கடைபிடிக்கும் காங்கிரஸ் கட்சியினால் மட்டுமே உண்மையான ராமராஜ்யத்தை வழங்கிட முடியும் என கூறினார். மேலும் அரசியல் ஆதாயத்திற்காக ராமர் கோவிலை மத்திய அரசு திறந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் சமத்துவபுரம் பகுதியில் அரசு ஆரம்ப தொடக்கப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் காலை சிற்றுண்டியாக மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட சேமியாவில் பள்ளி இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் அந்த உணவை அருந்திய 13 மாணவ மாணவிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தொடர்ந்து மாணவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அனைவரும் நலமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் ஹரிஷ் என்ற மாணவரின் தந்தை தனது மகனை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்றுக் கொள்வதாக அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருசுழி பசுமட தெரு பகுதியில் வாழவந்தான் என்பவருக்கு வாசகன் மற்றும் முருகேசன் என்ற மகன்கள் இருந்தனர். இந்நிலையில் 80 வயதான வாசகன் கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று இயற்கை மரணம் அடைந்தார். இந்த செய்தியை கேட்ட அவரது தம்பி முருகேசன் நெஞ்சுவலி ஏற்பட்டு மயக்கம் அடைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர் திருசுழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். ஒரே நாளில் அண்ணன் தம்பி இருவரும் உயிரிழந்த சம்பவம் திருசுழி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.